எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். முருகான் சொல்றதே தவமா. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னு. மற்ற நாமங்களை எல்லாம் நீங்க கோடி முறை சொன்னால் என்ன புண்ணியம் வருமோ அதை முருகா என்று ஒரு முறை சொன்னால் வரும். இந்த விளக்கு எரியுது, விளக்கு எதனால எரியுது? என்ன இருக்கிறவரில் இருக்கும், வினை இருக்கிறவரில் நமக்கு இறப்பும் பிறப்பும் இருக்கும். இந்த வினை போகணும். வினை ஓடவிடும் கதிர்வேல்னார் கந்தர் அனுபூதியிலே. முருகன் குழந்தை தெய்வம், அள்ளி அள்ளி கொடுப்பானா. அதனால்தான் அவர் மனைவிக்கு வள்ளின்னு பேர். இவர் வள்ளலு, வழங்கும் தன்மை உடையவள் வள்ளி. விளக்கின் அருளே இருள் இருக்காது, நெருப்பின் அருகிலே பனி இருக்காது. முருகனை நினைப்பவர்களுக்கு கவலை இருக்காது. முருகா எனும் இந்த திருவருள் பெருவிழாவின் டைட்டில் ஸ்பான்சர் கொல்லம் நம்பூதிரி ப்ராடக்ட்ஸ், சாட்சாச்சரம் தீபம். Co-sponsor Virali Herbal Hospital and Research Center, மந்த்ராலயம் டிவைன் வேர்ல்ட். கிஃப்ட் ஸ்பான்சர் ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம். தமிழ் சொற்களால் தமிழ் கடவுளான முருகருக்கு வாரி வாரி அர்ச்சனை செய்த கிருபானந்த வாரியார் சுவாமிகளின் வழிவந்த மொழி ஆளுமை வாதவூரான் ஐயா அவர்களை முருகா எனும் இந்த மாபெரும் திருவருள் பெருவிழாவில் முருகா எனும் மூல மந்திரம் சொல்மழை பொழிய அன்புடன் அழைப்பதில் பெருமிதம் கொள்கிறது ரெட்ரோ ஆன்மீகம். இன்னைக்கு முருகா எனும் மூல மந்திரம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்க பேச போறீங்க. முருகன் அப்படிங்கிற அந்த அனுபவம் எங்க எல்லாருக்கும் இருக்கிறத தாண்டி உங்களுக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார், முருகா எனும் அந்த மூல மந்திரத்தை. நிச்சயமா. நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரா. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதிகொண்டவி. ரெட்ரோ ஆன்மீக மையத்தின் ஆதரவினாலே இந்த ஞான வேள்வியிலே கலந்து கொள்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. முருகான்னு சொல்றதுக்கு இந்த துவாபர யுகம் முடிந்து ஏறக்குறைய 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, துவாபர யுகம் முடிந்து கலியுகம் பிறக்க போகுது. எல்லோரும் வியாச பகவானிடம் வந்து, சுவாமி துவாபர யுகம் முடியுது, நாளையிலேருந்து கொடிய கலியுகம் வருகிறதே சுவாமி, எங்களுக்கெல்லாம் ஆதரவு. வியாச பகவான் சொன்னார், ஏன்பா கவலைப்படுறீங்க, கலியினுடைய அத்தனை கஷ்டங்களையும் போக்குவான் முருகன். கந்தஸ்ய கீர்த்தியும் அதுலாம் கலி கல்மிஷ நாசினான். கலியினுடைய அத்தனை கல்மிஷங்களையும் முருகனுடைய புகழ் மாற்றும்னர். அந்த முருகனுடைய புகழ் தான் திருப்புகழ். திருப்புகழ்கிற அந்த பேர் அருணகிரியார் வைக்கல. இப்போ எங்கள் பெரியப்பா பழைய நூல் எழுதியிருக்கார் வாரியார். அறிவுரை அமுது, மணிமொழிகள், வாரியார் விரிவுரை உறந்து, மகாபாரதம், ராமாயணம் எழுதியிருக்கிறார். ஆனால் அவர் தான் பேர் வைப்பார். ஆனால் அருணகிரியார் பாடிய திருப்புகழுக்கு அருணகிரியார் பேர் வைக்கல, முருகனே சொன்னார். அருணகிரி உலகம் உய்ய திருப்புகழ் பாடினார். இந்த திருப்புகழ் என்ற வார்த்தை முருகனுடைய மலர் வாக்கினாலே வந்தது. தலையங்கம் இல்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. இன்னைக்கு நான் முருகா என்னும் மூல மந்திரம். ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். பிரணவ நாயகன். பிரணவம் என்றால் ஓம்னு சொல்லுவாங்க. பிரணவம், இந்த பிரணவம்ங்கிறது வந்து ஓங்காரம். தாய்க்குலம்ல அடுக்கு பாத்திரம், பாத்திரத்துக்குள்ள பாத்திரம் வைப்பாங்க. இந்த பிரணவ நாயகன் முருகன். பிரணவம் என்ற சொல்லுக்கு, பிரா என்ற சொல்லுக்கு சிறப்புன்னு பேர். நவம் என்பதற்கு புதிய ஆற்றல்னு அர்த்தம். பிரணவ மந்திரத்தை சொல்ல புதிய ஆற்றல் நமக்கு உண்டாகி கொண்டிருக்கும். இந்த பிரணவம் என்பது நம்ம காது பாருங்க ஓங்காரம் போல இருக்கும். கிறிஸ்தவர்கள் காது, எல்லாருக்காதும் ஓங்காரம் போல தான் இருக்கும்.
நாம் தான் இந்துக்கள் தான் காது குத்துவார், அப்போ தான் ஓம்னு கம்ப்ளீட் ஆகும். அதுக்காக தான் ஓம்னு இருக்கும். அந்த ஓங்காரத்திலே தமிழ் ஓங்காரம் இந்த பாருங்க, மேலே இப்படி ஒரு அகரம் வரும், மடங்கும் போது உகரம் வரும், கீழே மகரம் வரும். அகர உகர மகரம் மூணும் சேர்ந்தது தான் ஓங்காரம். இந்த அகரம் என்பது சிருஷ்டி எழுத்து, ஊ என்பது இரட்சக எழுத்து, மா என்பது சம்ஹார எழுத்து, ஆக்கல் அழித்தல் மறைத்தல். இதிலே நாம் போய் முருகன்கிட்ட என்ன கேட்போம்? என்னை சிருஷ்டி பண்ணுன்னா கேட்போம், சாமி என்னை சம்ஹாரம் பண்ணுன்னா கேட்போம். நம்மளை காப்பாற்றணும் சாமி, இந்த உலகத்தெல்லாம் காப்பாற்று, மக்கள்லாம் போர் இல்லாமல் அமைதியாக இருக்கணும், எல்லாருக்கும் ஆண்டவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லுவோம். அந்த காப்பாற்றுகின்ற எழுத்து உகரம். அதில் தான் ஊ முதல்ல வந்து உமான்னு வரும், அம்பாள் பேர் உமான்னு வரும். இந்த நான் மூல மந்திரம் என்று சொல்ல போகிறேன். இந்த முருகா என்பது, முருகன் என்பது, முருகு என்பது ஆண்பால் விகுதி, முருகு என்பது அன் என்பது ஆண்பால் விகுதி, முருகு என்பது பகுதி. இந்த முருகும் அண்ணும் சேர்ந்தால் முருகன்னு வரும். உகரம் இரட்சக எழுத்துன்னு சொன்னேன். முருகன் இரட்சக எழுத்து உகரம். திருமுருகாற்றுப்படை உலகம் உவப்ப வலன்யரு திருவுருன்னு வரும், உகரத்தில் தான் ஆரம்பிக்கும். சேக்கிழார் பெருமான் அருள் நூல்னு பேர் பெரிய புராணத்துக்கு. கருவுற்ற தாய்மார்கள்லாம் அவசியம் படிக்க வேண்டிய நூல், ஞான குழந்தை பிறக்கும். பெரிய புராணத்துக்கு அருள் நேர்வு. அது எப்படி ஆரம்பிக்குது? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், உலகம்தான் ஆரம்பிக்கும். விண்ணும் மண்ணும் வாழ்வதற்கு வந்த காவியம் ராமாவதாரம், ராமாயணம் மாதிரி ஒரு உயர்ந்த அன்பு நூல்னு பேர். அது உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும். திருப்புகழ் மகர மெய்யிலே உகரம் ஏறி முத்தை தரு பத்தின்னு ஆரம்பிக்கும் முதல் திருப்புகழ். உகரம் வந்து இரட்சக எழுத்து. நாம் எல்லாம் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாடி கேவல தசைன்னு ஒன்று இருந்தது. ஆன்மாக்கள்லாம் ரொம்ப அங்கே ஆன்மாக்கள் எல்லாம் காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணில்லா குழந்தையைப் போல் இருந்தும் தாய்மான சுவாமி சொல்றார். அது முழுக்க துன்பம், முழுக்க இரவு இருட்டு. அது எப்படி இருக்குன்னா, கண்ணில்லாத குழந்தை அதை ரப்பர் பையில போட்டு டார்க் ரூம்ல வச்சா என்ன தெரியும்? பொழுது விடிஞ்சுன்னு தெரியுமா? பொழுது. அந்த நிலைக்கு கேவல தசைன்னு பேர், திசை அல்ல, கேவல தசைன்னு பேர். முழு துன்பம், அறிவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, இருள்மயமாக இருந்தோம். அதற்கு கேவல தசைன்னு பேர். இது பிரபஞ்சம்னு பேர். இங்கே எல்லாம் ரெண்டாக இருக்கும், இரவு பகல், ஆண் பெண்ணு, இன்பம் துன்பம், வரவு செலவு எல்லாம் இரண்டாக இருக்கும் இந்த இடம். இப்போ மிஸ்ர பிரபஞ்சம், மிஸ்ரம்னா ரெண்டுன்னு. இந்த பிரபஞ்சத்தில் பாதி இரவு, 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு, இரவும் பகலும் சேர்ந்து இருக்கும். இது வந்து பெத்த திசைன்னு பேர். மனைவியினால இன்பம் உண்டு, ஜவுளி கடைக்கு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். குழந்தைகளினால இன்பம் உண்டு, குழந்தைகளுக்கு நோய் வந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இது எல்லாம் கலந்த உலகம். இந்த உலகத்திலிருந்து இதுக்கு பெத்த திசைன்னு பேர். ஆண்டவன் அருளினாலே தான் இந்த மேல்நிலைக்கு வந்துடும், நாமளா வந்துள்ள. இதற்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடம் முத்த திசை. அங்கே முழு இன்பம், முழு துன்பமே கிடையாது, இரவு கிடையாது, பகல் கிடையாது, ஒளிமயமான காலம். அதுக்கு முத்த தசைன்னு பேர். ஆன்மாக்களுக்கு இந்த 3 நிலை எல்லா ஆன்மாக்களுக்கும் உண்டு. கேவல தசை, பெத்த தசை, முத்த தசை. இந்த 3 தசையிலையும் நமக்கு முருகன் அருள் வேண்டும். இந்த முருகா என்ற எழுத்து 3 உகரங்களோடு கூடியது. மகர மெயில உயிரிலே ஊ கலந்து தான் 3 வரும், மாவும் ஊவும் சேர்ந்து தான் உகரம். ரூ என்ற எழுத்து ராவும் ஊவும் சேர்ந்தா ரூன்னு வரும். ககர மெயிலே ஊ சேர்ந்து வரும், காவோட ஊ சேர்ந்தா கூ வரும். முருகு முருகு என்று உருகு பாம்பன் சுவாமிகள். இந்த 3 உகரத்தோடு கூடிய நமக்கு கேவல தசையிலையும் ரட்சகம், பெத்த தசையிலையும் ரட்சகம், இனி போக வேண்டிய முத்த தசையிலையும் ரட்சகம், 3 இடங்களிலே ரட்சக மூர்த்தியாக விளங்குகிறவன் முருகன். அதனால அந்த பேர் பாருங்க, 3 உகரங்களோடு முருகோடு சேர்ந்து அன்னு வருது. முருகு முருகு என உருகு 3 உகரங்களோடு கூடிய ஒரே பேரு முருகு தான். வேற எந்த தெய்வத்துக்கும் 3 உகரத்தோடு கூடிய நாமம் கிடையாது. அதான் முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். பணம் கிடைக்குமா? பணம் இல்லைன்னா வெறுவாய் தானே, வருவாய் இல்லைன்னா. முருகா எனும் ஓதும் தவத்தை, முருகான்னு சொல்றதே தவமா. முருகா என உனை ஓதும் தவத்தினர் மூதுலகில் அருகாத செல்வம் அடைவர். வியாதியடைந்து நையார்
ஒரு காலும் துன்பம் எய்தார் பரகதி உற்றிடுவார் ஒரு காலன் நாடு புகார் சமராபுரி புண்ணியனே. திருப்போரூர் சந்நிதி முறை. சிதம்பரம் சுவாமிகள் நம்ம சென்னைக்கு அருகில் இருக்குது திருப்போரூர். அதனால் இந்த முருக மந்திரத்தை அதிகமாக சொல்லும். என்னையா சொன்னாய் எங்களுக்கு என்னையா லாபம்? புல்லாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் மனிதராய் தேவராய் எத்தனையோ பிறவி இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதும் புனரபி ஜனனம் புனரபி மரணம். ஆணா பிறந்து பெண்ணா பிறந்து புலியா பிறந்து எலியா எண்ணில் கோடி காலம். மணிவாசகர் கதறுகிறார். நம்ம அருணகிரியார் என்ன சொன்னார்? இந்த இதெல்லாம் சொல்லலை. நல்ல படித்த இளைஞர்களெல்லாம் கூப்பிட்டு கடற்கரையில் இருக்க மணலெல்லாம் எண்ணணுமா, அதை 7ஆல் பெருக்கணுமா. 7 கடல் இருக்கான். 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். எத்தனையோ காலம் முருகா இறப்பதும் பிறப்பதுமா இருக்கிறேன் நான். இதில் எப்படி தப்பிச்சுக்கலாம்? அதுக்கு என்னையா முடிவு? வினையினால் இந்த விளக்கு எரியுது. விளக்கு எதனால் எரியுது? எண்ணெய் இருக்கிறவரில் இருக்கும். வினை இருக்கிறவரில் நமக்கு இறப்பும் பிறப்பும் இருக்கும். இந்த வினை போகணும். வினை ஓடவிடும் கதிர்வேல்னார் கந்தர் அனுபூதியிலே. அந்த வினை போகணும். முருகான் இப்படியே நான் இறக்கிறது, நான் பிறவியினால வினை தேடுகிறோம், வினையினால பிறவி வருது, அவிச்சின்னை தாரமாக இறப்பதும் பிறப்பதுமாக என்ன முடிவுன்னு அருணகிரியார் சொல்றார். முடியா பிறவி கடலில் புகார். இந்த இறக்கிறதும் பிறக்கிற அந்த பிறவிதில் பிறக்க மாட்டேன் யார்? முடியா பிறவி கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியின் படியில் விதனப்படார். வறுமை கொஞ்சம் கூட வராதான். என்னடா முடியா பிறவிக்கடலில் புகார் முழுதும் கெடுக்கும் மிடியின் படியில் விதனப்படார் வெற்றிவேல் பெருமாள் அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. உட்காரும் போது எழுந்துக்கும் போது நடக்கும் போதெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்லி கொண்டே இருந்தால் இந்த பிறவி பிணியிலிருந்து தப்பிச்சுக்கலாமா? அவ்வளவு உயர்ந்த நாமம் முருகா. சரி, அந்த காலத்தில் அரசர்கள் ஆண்ட காலம். அப்பெல்லாம் நேர்மையாக இருப்பார்கள். அரசர்கள்லாம் அறநெறி தவறாமல் இருப்பாங்க. இப்போல்லாம் யாரும் எதை பற்றியும் கவலை பேசுறது, பொய் பேசுறத சர்வசாதாரணமாக அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுகிறாங்க. சத்தியம் வதான வேதம் சொல்லுது. ஆண்டவன் சத்திய வடிவானவன். காந்தியடிகள் சத்திய சோதனைன்னு எழுதினார். இறைவனுடைய நிழல் எனக்கு தெரிகிறதுன்னார். காந்தியடிகள் பொய் சொல்ல மாட்டார். சத்தியத்தை உபாசிக்கணும். தெய்வத்தை அனுசந்தானம் பண்ணுறவங்க சத்தியத்தோடு இருக்கணும். மருந்து சாப்பிட்றவங்க பத்தியத்தோடு இருக்கணும். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அரண்பிற செய்யாமை செய்யாமை நன்று. உங்களெல்லாம் வணக்கத்தோடு சொல்லிக்கிறேன். விளையாட்டுக்கும் பொய் பேசாது. பொய் சொன்னால் ஆண்டவன் பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி. வள்ளல் பெருமானார் பொய்மை பேசாதிருக்க வேண்டும். இப்போ செல்ஃபோன் வந்த உடனே வீட்டில் இருந்துன்னே நான் பஸ் ஏறிட்டேங்கிறான். அதுவாது பரவாயில்ல. தமிழ்நாட்டிலேருந்து நான் சிங்கப்பூர்லேருந்து பேசுகிறேங்கிறான். அல்வா சாப்பிட்ற மாதிரி பொய் பேசுகிறாங்க. ஆகையினால அடியார்கள் பொய் பேசக்கூடாது. வாரியார் சாமி சின்ன பையனாக இருக்கிறார். இதெல்லாம் யார் பின்னாடி சொல்ல போகிறாங்க? அவருக்கு புது வேஷ்டி பொங்கலில் அம்மாவுக்கு உரல்ல இடித்து கொடுக்குறாரு. அம்மாவுக்கு உதவி செய்யணும். இப்போல்லாம் குழந்தைக்கு எங்கே உதவி செய்கிறார்? அம்மாவுக்கு உதவி செய்கிறாரு. அந்த இடித்த துகள்லாம் இருக்கும். தாயார் இலை போட்டு சாப்பாடு போட்டாங்க. வாரியார் சாமி வேஷ்டியை மடக்கி உட்கார. புது வேஷ்டியை அழுக்காகக்கூடாது. கண்ணா, இந்த அழுக்கான இடத்துல உட்காரத்துக்கு நீ கூச்சப்படுற. உன்னுடைய உள்ளம் அழுக்காக இருந்தால் முருகன் இருக்க மாட்டார் உன் உள்ளத்தில். அம்மா, உள்ளத்தோட அழுக்கு இது பொய் பேசுறது, கோபப்படுறது, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறது. பொய்யுள்ள நெஞ்சில் போகாண்டி. எங்கள் அம்மா எனக்கு 10 வயசில் சாப்பாடு போடும்போது இதை சொன்னாங்க. எனக்கு இப்போது 77 வயசாகுது. ஆன்மீக விழாவில் பேசுகிறாங்க போது சொல்கிறார், 77 வயது இதுவரை நான் பொய் பேசியதில்லைங்கிறார். இப்போ ஆகையினால உங்களெல்லாம் நான் வணக்கத்தோடு முருகன் அருள் பெற வேண்டும் என்றால் பொய் பேசாது. அப்போல்லாம் அறநெறியோடு வாழ்ந்த அரசர்கள் ஒரு காட்டில் இப்போ வேட்டையாடுவார்கள். துஷ்ட விலங்குகளால் மக்களுக்கு துன்பம் வரக்கூடாது என்று அரசர் வேட்டையாடுகிறார். அப்படி ஒரு முறை அவர் வேட்டையாடும்போது பானம் குறி தவறி ஒரு அந்தன முனிவரை கொன்றுவிட்டது. அந்த பிரம்ம அத்திதோன்னு தொடர்கிறது. பேய் பிடிச்ச மாதிரி எந்த வேலையும் பண்ண முடியல. ரொம்ப அரசருக்கு வருத்தம். நாம் நேர்மையாக வாழுறோம், நமக்கு இந்த பிழை தவறு தானே. ஒரு உயிரை கொள்ளலாமா? தன்னுயிர் நிப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. நான் செஞ்சுட்டோமேன்னு தவறப்பட, அதுக்கு பிராயச்சித்தம் தேடணுமே.
இங்கே நிறைய ஜோதிடர்கள்லாம் வந்து நிறைய பிராயச்சித்தம் சொல்லுவார். அவர் அங்கே கங்கை கரையிலே ஒரு பெரிய முனிவர் இருக்கிறார். அவரை அடுத்து நாம் கேட்கலான்னு சொல்லிட்டு ராஜா தேர் மூலமாக கங்கை கரையிலே அந்த ஆசிரமத்துக்கு வந்து பார்க்கிறார். அந்த நேரத்தில் அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டார். அவங்க பையன் ஞானசம்பந்தர் மாதிரி 5 வயது குழந்தை. ஐயா வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், நான் இந்த நாட்டை ஆளுகின்ற அரசனப்பா. உங்களை தான் பார்த்தாவே தெரியுது ராஜான்னு சொல்ல வேண்டாமே. எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கிறது. அதான் அகத்தின் அழகு முகத்திலே தெரியுதே சொல். நான் உங்கள் தந்தையாரை கண்டு பிராயச்சித்தம் வேண்டும். என்னை சிறுவன் என்று எண்ணாதீர்கள். நான் அப்பாவிடத்தில் 3 வயதிலிருந்து வேதம் படித்து வருகிறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, முடிந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன். கண்ணா, நான் வேட்டையாடும்போது தவறுதலாக பானம் எழுதி ஒரு முனிவரை கொன்று விட்டேன். அந்த பிரம்மஹத்தி பாவம் என்னை தொடர்கிறது. அரசியலில் எனக்கு எதிலையும் நினைவு இல்லை. அந்த பிரம்மஹத்தி பாவம் போகணும். இது என்ன ரொம்ப சின்ன விஷயங்க. எங்கள் அப்பா வரணும்னு இல்லை, நானே சொல்கிறேன். என்ன இதோ தெரிகிறதே கங்கை, இதில் வடக்கு நோக்கி நாம் வடக்கு நோக்கி பூஜை பண்ணோம். குளிக்கும் போதும் வடக்கு நோக்கி பண்ணணும். படுக்கிறது கிழக்கு நோக்கி சாப்பிட்ணும். கிழக்கில் தலை வைக்கணும். வடக்கு நோக்கி நீராடி அதுக்கு தண்ணியிலே நீராடணும். இதுக்கு திருநீர் வச்சிடும். நீராடி வடக்கு நோக்கி உள்ள முருகி, முருகான்னு இந்த உதடு மட்டும் சொல்லக்கூடாது, ஊன் எலும்பு உருகி முருகா முருகா முருகான்னு 3 முறை சொல்லு, பிரம்மஹத்தி போயிடும். அந்த ராஜா அதே போல் கங்கையிலே குளித்து நீராடி திருநீர் அணிந்து வடக்கு நோக்கி உள்ளம் உருகி முருகா முருகா முருகான்னு வேண்டினார். பிரம்மஹத்தி போயிடுச்சு. அவனுக்கு அவனை கும்பிட்டுட்டு போயிட்டான். அப்பா வந்தால் சொல்லுங்கள், நான் வருகிறேன்ட்டு ராஜா பெற்று ஊருக்கு போயிட்டார். அவங்க அப்பா வருகிறார். இந்த தேர் வந்தாச்சை பார்த்துட்டு, யார் கண்ணா வந்தது? இந்த நாட்டை ஆளுகின்ற மன்னர் வந்தாருப்பா. என்ன பிரச்சனை? பிரம்மஹத்தி போகணும்னு கேட்டார். நம்முடைய குலதெய்வமாக இருக்கிற முருகப்பெருமான் நாமத்தை 3 முறை சொல்லுங்கள் என்று சொன்னேன். சொன்னார். பிரம்மஹத்தி விலகிடுச்சு. அவருக்கு கோபமே வராது. முனிவர்னா கோபம் இருக்கக்கூடாது. கோபமே இல்லாத முனிவருக்கு கண்கள் சிவந்து விட்டன. நீ என் மகனா? நீ அப்பா, ஏனப்பா? நம்முடைய குலதெய்வமாக இருக்க முருகன் பேருதை ஏண்டா? ஒரு முறை முருகான்னு சொன்னா 1000 பிரம்மஹத்தி போகுமே. ஒரு முறை சொன்னா நீ 3 முறை சொல்ல சொன்ன முருகநாமத்தினுடைய மந்திரம் உனக்கு தெரியவில்லை. வேடனாக பிறக்க கடவுள். அப்பா, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தெரியாமல் சொல்லிவிட்டேன். அடுத்த ஜென்மாவிலே நீ வேடனாக பிறப்பாய். முருகன் பேருன்ற குகன் என்ற நேமோடு பிறப்பாய். ராம அவதாரத்திலே உனக்கு ராமர் வந்து நண்பராக உதவி செய்வார் என்று சொன்னார். அந்த ராமனும் குகனும் இருக்கிறாங்களே, அவன் ஜென்மாந்தரத்தில் அந்தனர் முனிவர் குழந்தைகள். ஆகையினாலே முருகான்னு நம்ம சொன்னாலே என்ன வருக, மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள். முருகா என்பது பன்மை, ஒருமை. நாமங்கள் என்பது பன்மை. எப்படி அது ஒரு முருகாவும் நாமங்களும் போட்டாரு? மற்ற நாமங்களை எல்லாம் நீங்க கோடி முறை சொன்னால் என்ன புண்ணியம் வருமோ, அதை முருகா என்று ஒரு முறை சொன்னால் வரும். அது அருணகிரி பெருமான் சொல்றார், முருகா எனும் நாமங்கள் அது பல நாமங்களுக்கு இணையானதுரா, அதனால முருகான்னு சொல்லுங்கன்னார். முருகா 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 உட்காரும்போது கூறுமடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. இப்படி சொல்லிக்கினே நான் கீரை ஆய்வீங்க, சைக்கிளில் போவீங்க, பஸ்ஸில் போவீங்க. அப்பெல்லாம் மனசுக்குள்ள முருகா முருகா முருகா. எவ்வளவோ இப்பெல்லாம் ஆடம்பரமாக போச்சு வழிபாடு. சுந்தர பாண்டியன் என்று மதுரையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் ரொம்ப அரசியலில் இருந்தார். அவங்க மனைவி சோழராஜகுமாரி. கணவனார் இந்த மாதிரி கோயிலுக்கு வர மாட்டேங்கிறார். அந்த அம்மா திருப்பரங்குன்றத்துக்கு போய் அன்னைக்கு ஆடி கிருத்திகை விசேஷமாக சொல்கிறாங்க. மகாராஜா, ஏங்க எப்போ பாரு அரசியல்லையே இருக்கிறீங்களே, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, இந்த ஜென்மால நீங்கள் முருகான்னு சொல்ல மாட்டீங்க. அம்மா, எனக்கு அரசியல், என் செய்யும் தொழிலே எனக்கு தெய்வம். நீ கோயிலுக்கு போ, நான் ஒன்றும் சொல்லலை. என்ன இருந்தாலும் அந்த பெண்களுக்கு வருத்தம். நம்ம கணவனார் முருகான்னு சொல்ல மாட்டேங்கிறார். திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் போய், முருகா, என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான்னு வந்தால் உனக்கு பால் குடம், 108 பால் குடம், லட்சதீபம் பண்ணுறேன், பன்னீர் அபிஷேகம் பண்ணுறேன், காவடியே எடுக்கிறேன், சாமி என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான்னு வரும். கண்ணீர் விட்டு அழுது அந்த மாதிரி வேண்டிக்கிறாங்க. அன்று இரவு அந்த பஞ்சனையிலே படுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு தீக்கனவு கண்டார். அவர் இந்த பாண்டியராஜன், சுந்தர பாண்டியன், பேர் மறந்துடாதீங்க,
முருகா முருகா முருகான்னு 3 முறை அழைனார். இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். நம்ம காலையில் தான் முருகனை வேண்டினோம், என் கணவனார் வாழ்க்கையிலேருந்து முருகான்னு வந்தால் செய்கிறாங்க. ஒரு 3 முறை முருகான்னு சொல்லிட்டாரு. உடனடியாக இப்போ மாதிரி செல்ஃபோனில் மந்திரியை ஆளை விட்டு கூப்பிட்டு திருப்பரங்குன்றம், மதுரையிலேருந்து திருப்பரங்குன்றத்துக்கு பாவாடை கொடுங்க, அன்னக்காவடி, பால் காவடி, லட்சதீப விழா இன்னைக்கு சிறப்பாக ஏற்பாடு, லட்சதீப விழா ஊரே அல்லோகலப்படுது. ராஜா எழுது பார்த்தா என்ன இதெல்லாம்னாரு. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, மகாராணி உத்தரவு, இன்னைக்கு லட்சதீப விழா திருப்பரங்குன்றத்தில் பால் காவடி எல்லாம் எடுக்கிறாங்க. மகாராணிக்கிட்ட போய் என்னம்மா விசேஷம்னார். நான் நேற்று காலையிலே முருகனை வேண்டிக் கொண்டேன், என் கணவனார் வாக்கிலிருந்து முருகான் வந்தால் இதெல்லாம் செய்கிறேன்னு வேண்டிக்கினேன். நான் எப்போ சொன்னேன்? நேற்று இரவு கனவிலே 1 முறை எல்லாம் 3 முறை முருகா முருகா என்று சொன்னீர்கள், ஆகையினாலே நான் அந்த சுந்தர பாண்டியன் கண்ணீர் விட்டு அழுதாளா. முருகா, எனக்கும் உனக்கு இருக்கிற யாருக்கும் தெரியாம வச்சிருந்தேன், என் மனைவிக்கு தெரியாம உன்னை வணங்கி வந்தனே, என்னை காமிச்சு கொடுத்துட்டே முருகான்னாரு. உயிர் போயிடுச்சு. அப்படி ஒரு அந்தரங்க பக்தின்னு எழுதுறாங்க வாரியார் சாமி. அந்தரங்க பக்தி. இப்போ பார்த்து பக்தி வேடிக்கையாகவும் கிடைக்கும், அப்படி இருக்கக்கூடாது. கோடி குறை கருதினாலும் முனிய அறியாத பெருமாளே. முருகனுக்கு கோபம்னா என்னன்னே தெரியாதான். இப்படிதான் அண்ணா நகர்ல பேசிருப்போ ஒரு பையன் எழுது என்ன கேட்டான், ஏங்க முருகன் பழனிக்கு கோச்சின்னு போயிட்டாரு. பையன் என்ன மடக்கிறான். அப்பா அது ஒரு சிறந்த திருவிளையாடல். நாரதர் கனி கொடுத்தார், அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். பரமசிவனும் பார்வதியும் வீற்றிருந்தார்கள், கனி கொடுத்தார். அப்பா அம்மா உலகம்னு விநாயகர் தெரிஞ்சா முருகனுக்கும் தெரியுமே. முருகன் ஞான பண்டிதனாச்சே. சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்சை. இரு செவினா 2 செவின்னு எடுத்துக்கூடாது. இருனா பெரியன்னு அர்த்தம். தொல்லை இரும்பிறவின்னு பெரிய பிறவின்னு. இரு செவினா பெரிய காதுல சொன்னாராம். அப்போ அப்பாவுக்கே பிரணவ உபதேசம் பண்ண ஞான பண்டிதனுக்கு அப்பா அம்மா உலகம்னு தெரியாதா? சரி, ராமர் ராஜ்யத்தை தம்பி கொடுக்குறாரா? பின்னவன் பெற்றது அடியேனேன் பெற்றது. விநாயகர் தம்பிக்கு பழம் கொடுக்க மாட்டாரா? தம்பி தான் அண்ணா சாப்பிட்டோன்னு நினைக்க மாட்டாரா? ஒரு பழத்துக்காக உலகம் சுற்றி வர்றதுன்னு கூலி கட்டுப்படி அறிவுள்ள செயல் கிடையாது. எல்லாம் செய்கின்ற ஈஸ்வரனாலே இன்னொரு கனி வரவழைக்க முடியாது என்பது அறிவுக்கு பொருந்தாது. அப்போ இந்த கதையினுடைய தத்துவத்தை வாரியார் சொல்றார். அப்பா இது பெரிய திருவிளையாடலப்பா. சிவத்துக்குள்ளே இறைவருக்குள்ளே அகில உலகத்தையும் பார்த்தார் கணபதி. முருகன் அகில உலகத்தையும் சிவமாக பார்த்தார். இறைவருக்குள்ளே எல்லாவற்றையும் பார்த்தார் கணபதி, எல்லா பொருளிலும் சிவனை பார்த்தார் முருகன். 8 2 10 2 8 10. அதை சொல்வதற்காக வந்தது வரலாறுப்பா அப்படின்னு சொன்னேன். ஆகையினாலே இந்த முருகா என்னும் இந்த நல் விழாவிலே, இந்த ஞான வேள்வியிலே சிறியனை பேசுமாறு செய்த ரெட்ரோ நிறுவனத்தாருக்கும், வடிவுக்கு அரசி, முருகன்னாவே அழகுன்னு அர்த்தம், வடிவுக்கு அரசியாக இருக்க அனுமோகர், இன்னும் பல ஜோதிடர் வந்திருக்கிறார்கள். எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டார்கள். இத்தனை பேர் முன்னாடி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த திருவருளுக்கும் உங்கள் எல்லோருக்கும் முருகன் அருள் நிச்சயம் துணை செய்யும், சந்தேகப்படாது. கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் முருகன். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லைன்னுவாங்க. சுப்பிரமணியம் என்ற சொல்லுக்கு சூனா மேலான, பிரம்மம்னா பெரிய பொருள், நியம்னா தோன்றி பிரகாசிக்கிறவர் அர்த்தம். மேலான பொருளிலிருந்து தோன்றி பிரகாசிக்கிறவர் என்பதுதான் சுப்பிரமணியம் என்ற பேரு. சிவன் வேறு, முருகன் வேறே அல்ல. ஆனால் வாரியார் சுவாமி சொல்றது, கீவா ஜெகநாதர் கலைமகளுக்கு ஆசிரியர், அவங்க சொல்லுவாங்க வாரியார் சுவாமியுடைய அந்த வாக்கு வன்மை. தங்கம் தான் அணிகலனமாக மாறுது, தங்கம் மாதிரி சிவபெருமானா, அணிகலமான தங்கம் முருகனா. அணிகலனை நம்ம அணிஞ்சிக்க முடியும். அதை விட இன்னொன்று சொன்னார், வெண்ணெய் சிவபெருமானா, நெய் முருகனா. நெய்யில் கொஞ்சம் மனம் இருக்குமா. அவன் பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு தான் சிவபெருமான் அழுத்துவான். முருகன் குழந்தை தெய்வம், அள்ளி அள்ளி கொடுப்பானா. அதனால்தான் அவர் மனைவிக்கு வள்ளின்னு பேர். இவர் வள்ளலு, வழங்கும் தன்மை உடையவள் வள்ளி. அள்ளி அள்ளி வழங்க. முருகன் யாருக்காவது 10 லட்சம் கொடுத்தா வள்ளி சேர்த்து சொல்லுவான், இன்னும் 20 லட்சமா கொடுங்கள. இந்த முருகனை, அதாவது வாரியார் சாமி சொல்லுவார், எத்தனையோ நான் இந்த ஜென்மாவிலே முருகனை வணங்கினால் அடுத்த ஜென்மாவிலே நான் முருகனை. ஏன்னா ஆன்மாவும் அறிவும் ஒன்று. எப்படி மேண்டலின் சீனிவாசன் 12 வயசுல வாசிக்கிறார். இப்போ ஒரு குழந்தை, குன்னக்குடி வயதான குழந்தை எவ்வளோ அருமையாக வாயிலும் ஜென்மாந்தர தொடர்பு. அந்த கல்வி கூடவே ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்புடைத்து. ஆகையினாலே இந்த ஜென்மாவிலே நான் முருகனை வணங்கினா அடுத்த ஜென்மாவில் நான் முருகனை தான் வணங்குவேன் என்பார். இப்படி ஒரு அற்புதமான விழா செய்து முருக பக்தியை மக்களிடையே பரவ செய்ய வேண்டும் என்றால் கலியுகத்திலே
பலருக்கு பல பிரச்சனை இருக்கும். ஆகினால் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். எவ்வுயிரும் காக்கவோர் ஈசன் உண்டோ இல்லையோ அவ்வுயிரில் நாம் ஒருவர் அல்லவோ. நாமளா எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு அவன் இருக்கிறான். எல்லாவற்றையும் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஆகையினாலே உங்கள் கவலைகளை அத்தனையும் போக்குவான். விளக்கின் அருளே இருள் இருக்காது, நெருப்பின் அருகிலே பனி இருக்காது. முருகனை நினைப்பவர்களுக்கு கவலை இருக்காது. ஆகையினால் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நோயற்ற வாழ்வு, எல்லா சம்பத்தும் பெற்று எல்லா நலன்களையும் முருகன் வாரி வாரி வழங்குவார் என்று சொல்லி இந்த கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாய முருகனுக்கு நல்ல விழா எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் கருணை துணை புரியும் என்று சொல்லி எல்லோரும் வாழ எங்கும் நிறைந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க. கலியுகத்தோட அத்தனை கஷ்டத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக அருணகிரியார் தான் அந்த பாடலை திருப்புகழை எழுதினாரு அப்படின்னு நாங்கள்லாம் இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் முருகனே வந்து அதுக்கு பேர் வந்து திருப்புகழ்னு வைங்க அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற உண்மையை எங்களுக்காக எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நல்லதுமா.